ஸ்கூலுக்கு போயிட்டு என்ன நடந்தது, ஸ்கூலுக்கு எப்போ போனாங்க, எப்போ வந்தாங்க, யார் வீட்டுக்கு போகும்போது இந்த சம்பவம் நடந்தது? வழக்கமா உங்க வீட்டுக்கு போவாங்களா, அன்னைக்கு எங்க போகும்போது நடந்தது? அதை கொஞ்சம் யாரு? என் பிள்ளைங்க வந்து ட்ரெயின் ஏறி 2 ஸ்டாப் தள்ளி தான் சார் என் பிள்ளைங்க ஸ்கூல் போவாங்க. அவங்க வந்து ஸ்கூல் போயிட்டு அன்னைக்கு வந்து என் பிள்ளைக்கு வந்து சீக்கிரம் ஸ்கூல் விட்டாங்க. அவங்க பாட்டி வீட்டுக்கு போகும்போது ரயில்வே ட்ராக் தள்ளி அவங்க பாட்டி வீட்டுக்கு போகும்போது என் புள்ளைய வந்து இந்த மாதிரி ஒருத்தன் தூக்கின்னு போயிட்டான். தூக்கின்னு போயிட்டு என் புள்ளைய வந்து பலாத்காரம் செஞ்சு என் புள்ளைய வந்து அடிச்சு என் புள்ள வந்து தப்பிச்சு போன் வந்திருக்கு, அவன் போன் பேசுறானே நம்ம போயிடலான்னு சொல்லி என் புள்ள ஓடி வந்திருக்கா. ஆனா என் புள்ளைய பிடிச்சு பலால் நடிச்சு 2 காலுமே பிடிச்சி இவ்வளவு பெரிய மாங்காய் செடி இந்த அந்த செடிக்கு அடிச்சு என் புள்ள இந்த அங்கிள் என்ன விட்டுருங்க அங்கிள், எனக்கு வலிக்குது, என்ன அடிக்காதீங்க, என்ன கஷ்டப்படுத்தாதீங்க, என்ன விட்டுருங்கன்னு சொல்லி கேட்டிருக்கிறா. என் புள்ளைய வந்து பலால் நடிச்சிருக்கான். அடிக்கிறப்ப என் புள்ள கீழே விட்டுக்கிறான். மேலே ஏறி உக்காந்து 2 கையுமே வச்சு பலால் நடிச்சிருக்கான். 2 கையுமே வச்சு அடிச்சிருக்கிறான். அதுக்கப்புறம் நீ கத்தனியன்னா பக்கத்துல ஒரு பள்ளம் இருக்கு, உன்னை தொண்டி அறுத்து அந்த பள்ளத்துல போட்டுருவேன், கத்தக்கூடாதுன்னு சொல்லி இருக்கிறான். என் புள்ள வந்து நம்ம கத்துனா நம்மள கொண்டுடுவானோ சொல்லி என் புள்ள கம்முன்னு இருந்திருக்கா. அதுக்கப்புறம் திருப்பியும் என் புள்ளைய வந்து அடிச்சு வாயெல்லாம் ரத்தம், என் பிள்ளைக்கு மூஞ்செல்லாம் பூச்சி பூரி இருக்கா. என் புள்ள வந்து பிளீஸ் அங்கிள் என்ன விட்டுருங்கன்னு சொல்லி திருப்பியும் அழுது இருக்கா. திருப்பியும் வந்து என் பிள்ளைய ஓட புடிச்சு 2 காலுமே பரபரன்னு பூச்சி வலிச்சுன்னு வந்துருக்குறான். என் புள்ள அங்கிள் எனக்கு வலிக்குது விட்டுருங்கன்னு என் புள்ள கதறி இருக்கிறான். இருந்தாலுமே என் புள்ளைய விடல, பலால் நடிச்சிருக்கிறான். மூஞ்செல்லாம் பூரி இருக்கிறான். என் புள்ளைய ரொம்ப கொடுமை பத்தி கத்தி காமிச்சு நீ கத்தனு என்ன தொண்டி அறுத்துருவேன். என் புள்ள வந்து அதால நம்மள கொண்டுடுவானோ, நம்ம போன்ல டிவில தான் பாத்துருக்கோம் கிட்னி கல்லன்னா எடுக்கிறாங்கன்ட்டு பாத்துருக்கோம், இன்னைக்கு நம்மளுக்கே அந்த மாதிரி நடக்க போதான்னு சொல்லி அழுது இருக்கிறான். அதுக்கப்புறம் திருப்பியும் அவன் வந்து திருப்பியும் என் பொண்ணம்மா திருப்பியும் பலாத்காரம் பண்ணிருக்கிறான். பண்ணி அதுக்கப்புறம் அவன் போன் வந்திருக்கு, போன் எடுத்து பேசிருக்கிறான். பேசுறப்போ நம்ம வந்து போயிடலாம், இதுக்கு முன்ன வந்து செப்பல் போட்டுன்னு ஓடுறப்பதானே நம்மள புடிச்சிட்டான்னு சொல்லி திருப்பி செப்பல் கட்டி விட்டுட்டு அவன் போன் பேசுறானே சொல்லிட்டு என் புள்ள ஓடி வந்திருக்கிறான். அந்த வழியில ஒரு புள்ள வந்திருக்கு, அந்த புள்ளையும் நம்ம காப்பாத்தணும் சொல்லி வழி தெரியாத திருப்பியும் அந்த புள்ளைய பார்த்துட்டு இந்த பக்கமா திரும்பி அந்த வழியில வந்து என்ன இப்ப ஒரு இந்திக்கார பையா கிட்னாப் பண்ணிட்டாரு, உன்னையும் இங்க இருந்தா கிட்னாப் பண்ணிடுவாரு, சீக்கிரமான்னு சொல்லி அந்த புள்ளியும் கை பிடிச்சி ஈத்துன்னு வந்திருக்கா. என் புள்ள வந்து அம்மா அம்மான்ட்டு கத்தின்னு வந்தா. என்னம்மான்னு சொல்லி கேட்டேன். அம்மா என்ன ஒரு இந்திக்கார பையன் என்ன இந்த மாதிரி பண்ணிட்டாமா பேட் வச்சு சொன்னா. அதுக்கப்புறம் பார்த்தா என் பாப்பா ட்ரெஸ் எல்லாம் ரத்தம், மூஞ்செல்லாம் ரத்தம். அதுக்கப்புறம் என் புள்ளைய தூக்கினு எங்கம்மான்ட்டு நாங்க எல்லாருமே ஓடுறோம். அவனை எங்கமே எல்லா இடத்துலயும் நாங்க பார்த்தோம், எங்கேயுமே இல்ல சார். அதுக்கப்புறம் ஒருத்தர் என்னம்மா பாக்குறீங்கன்னு சொல்லி கேட்டாரு. இந்த மாதிரி பாப்பா பண்ணிட்டான்னு சொன்னோம். கூட்ஸ் ட்ரெயின் இருந்துச்சு, அதுக்கு பின்னாடி ஒருத்தர் கொடி காட்டுறவர் இருந்தாரு, அவர் தான் சொன்னாரு கத்தி வச்சுட்டு கையில இப்பதாம அந்த பக்கம் போனான்ட்டு. அப்பவும் நாங்க அந்த சைடெல்லாம் போய் பார்த்தோம், இல்ல சார் அவன் இல்ல. என் புள்ளி அடிச்செல்லாம் தும்பத்திருக்கா, மூஞ்செல்லாம் பூரி வச்சிருக்கிறா சார். என் புள்ள ட்ரெயின் ஏறிதான் சார் எப்பவுமே வீட்டுக்கு வருவாங்க. அன்னைக்கு சீக்கிரம் ஸ்கூல் விட்டதால பாட்டி வீட்டுக்கு போயிட்டு நம்ம அக்கா எல்லாம் வந்த பிறகு வீட்டுக்கு போலான்னு சொல்லி போயிருக்கா சார். 4வது படிக்குது சார். 4வது படிக்குது சார் என் புள்ள. நல்லா படிக்க சார். அவங்க அக்கா படிக்கலன்னாவும் திட்டு சார், நான் நல்லா படிக்கிறேன் நீ நல்லா படின்னு சொல்ல சார். என் பிள்ளைங்க நான் கிடைக்க என் புள்ளிய அடிச்சு மூஞ்செல்லாம்
கம்மிரி போயிட்டு என் புள்ள மூஞ்செல்லாம் வலிக்குதுன்னு சொன்னா சார். இப்போதான் சார் நான் ஆயில்மெண்ட் எல்லாம் போட்டு விட்டு வந்தேன் சார். என் பிள்ளைக்கு இன்னும் அந்த காயம் கூட ஆறல சார். என் பிள்ளைய ரொம்ப கொடுமை பார்த்துட்டா சார். என் பிள்ளைய கொடுமை பார்த்துட்டா. பாப்பாவுக்கு என்ன நடந்துச்சு, என்ன ஆச்சு, பாப்பாவோட நிலைமை எப்படி இருக்கு? பாப்பா அப்படியே இருக்கா சார். பாப்பாவுக்கு ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கினே இருக்காங்க, பார்க்குறோன்னு சொல்கிறாங்க. ஆனால் இது வரைக்கும் ரிப்போர்ட்டில் எங்களால் எதுவும் கண்டுபிடிக்க முடியல, நாங்கள் பார்த்துன்னு தான் இருக்கோம் சொல்கிறாங்க. என் குழந்தைக்கான நியாயம் சரியாக கிடைக்கல. நாங்கள் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் கொடுத்தோம், விசாரிக்கிறோம், நாங்கள் பிடிக்கிறோம், அதுதான் சொல்கிறாங்க. ஆனால் இது வரைக்கும் எங்களுக்கு தகுந்த நியாயம் கிடைக்கல சார். என் குழந்தை தினமும் கஷ்டப்படுறா, என்னால் வலி தாங்க முடியலன்னு சொல்லி ட்ரீட்மெண்ட் எடுத்துன்னே இருக்காங்க. ஒவ்வொரு நாளும் என் புள்ள இன்னும் கிட்டிக்கலான ஸ்டேஜுக்கு தான் போறா. வாமிட்டு, தலை சுத்தல், ரொம்ப என் புள்ள உடம்பு முடியாத நிலைமையில தான் இருக்கா. அதுக்கான நியாயம் எனக்கு கிடைக்கணும் சார். என் பிள்ளைங்க நடந்த மாதிரி மற்ற பிள்ளைங்களுக்கு நடக்கக்கூடாது. என் புள்ள ஸ்கூல் போயிட்டு வரப்போ இந்த மாதிரி ஒரு இந்திக்காரன் என் புள்ளைய கடத்தி பலாத்கார கொடுமைக்கு ஆளாக்கிட்டான். என் புள்ள இந்த அளவுக்கு வேதனையில இருக்கா. அவனை பிடிச்சாலும் அவனை உயிரோடு விடக்கூடாது சார். இதை தான் சார் நான் வேண்டிக்கிறேன். மக்கள்கிட்ட நான் வேண்டிக்கிறது இதுதான், அவனை பிடிச்சாலும் அவனை விடக்கூடாது. என் பிள்ளைக்கு நியாயம் கிடைக்கணும் சார். என் புள்ள வேதனையில இருக்கா, எனக்கு நல்லது செய்யுங்க சார். அவனை பிடிச்சா கண்டிப்பா அவனை உயிரோட விடாதீங்க. என் பிள்ளைங்க நல்லது செய்யுங்க சார். போலீஸ் ஸ்டேஷன்ல நாங்க கம்ப்ளைண்ட் கொடுத்தோம், நாங்க நடவடிக்கை எடுக்கிறோன்றாங்க. இன்னைக்கு 7 நாள் ஆகுது. இது வரைக்குமோ நாங்க போன் பண்ணி கேட்டுன்னு தான் இருக்கோம். நாங்க பாக்குறோம், நாங்க நடவடிக்கை எடுக்கிறோன்றாங்களே தவிர இது வரைக்கும் எங்களுக்கு தகுந்த நடவடிக்கை இது வரைக்கும் எடுக்கல. என் புள்ள ரொம்ப பாதிக்கப்பட்டா சார். அவனை கண்டிப்பா பிடிச்சா அவனை பிடிச்ச இடத்துலயே சுட்டுருங்க. இதுக்கப்புறம் என் பிள்ளைக்கு நடந்த அநியாயம் எந்த பிள்ளைக்குமே நடக்கூடாது. தயவு செஞ்சு நான் கேட்டுக்கிறேன். என் புள்ள எல்லாரையும் நான் கேட்டுக்கிறது ஒண்ணுதான், என் பிள்ளைக்கு நீதி கிடைக்கணும். அவனை யாரு பார்த்தாலும் சுட்டு கொன்னுடுங்க, அவனை விடக்கூடாது. போலீஸ் ஸ்டேஷன்ல நாங்க கம்ப்ளைண்ட் கொடுத்தோம், அதுக்கான நடவடிக்கை இது வரைக்கும் எடுக்கல. நாங்க கேக்குறப்பெல்லாம் எடுக்கிறோன்னு சொல்றாங்களே தவிர இது வரைக்கும் எடுக்கல. என் பிள்ளைக்கு ட்ரீட்மெண்ட் போய்க்கினேதான் இருக்கு. இப்பயும் டெஸ்ட் எல்லாம் பார்த்தாங்க, ஆனா அந்த டெஸ்ட்ல இன்னும் ஏதோ எங்களுக்கு சரியா கண்டுபிடிக்க முடியல. நாங்க பாக்கணும், இன்னும் பாப்பா ட்ரீட்மெண்ட்ல இருக்கணும் அப்படிதான் சொல்றாங்க. என் பிள்ளைக்கு நியாயம் கிடைக்கணும், என் பிள்ளைக்கு நியாயம் கிடைக்கணும் சார். என் பிள்ளைக்கு நியாயம் கிடைக்கணும். என் பிள்ளைக்கு நீதி கிடைக்கணும் சார். என் பிள்ளைக்கு நீதி கிடைக்கணும். ஆமா சார், ரொம்ப காயமா இருக்கு. என் பிள்ளையால உட்கார கூட முடியல சார், படுக்க முடியல. என் புள்ள தினமும் அம்மா என்னால முடியல, எனக்கு ரொம்ப வலிக்குது, எனக்கு பெட்டெல்லாம் வருதுன்னு சொல்லி ரொம்ப அழுகுறா. என்னால அந்த கஷ்டத்தை பார்க்க முடியல சார். என் புள்ள வழியில தான் சார் இன்னும் இருக்கா. எல்லாமே நான் கையெழுத்து கும்பிட்டு கேக்குறேன். என் பிள்ளைங்க நீதி கிடைக்கணும், அவனுக்கான சரியான தண்டனை கிடைக்கணும். என் பிள்ளைக்கு நடந்த அநியாயம் எந்த பிள்ளைங்க நடக்க கூடாது. இதுக்கப்புறம் ஸ்கூல் போயிட்டு வந்து நின்றா சார். ஸ்கூல் போயிட்டு வந்து இருக்கிற சமயத்துல அங்க உக்காந்து நின்றுருக்கா சார். பாப்பா திரும்பி பாத்துருக்கா, பாப்பா பின்னாடியே போயிருக்கா சார். போயிட்டு பாப்பா வாய் மூடி தோப்புக்குள்ள தூக்கின்னு போயிட்டான் சார். தூக்கின்னு போயிட்டு என் புள்ளைய கொடுமை பார்த்து
என் புள்ள அதுக்கப்புறம் எப்படியோ உயிர் தப்பிச்சு வந்துட்டா சார். வந்து அம்மா என்ன இந்த மாதிரி பண்ணிட்டாங்கம்மா, என் புள்ள கதறி கதறி அதுதான் சார். இது வரைக்கும் அவனை எங்களால கண்டுபிடிக்க முடியல. போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுத்தோம், அவங்களாம் நாங்க கண்டுபிடிக்கிறோன்னு இது வரைக்கும் 7 நாளா இதைதான் சார் சொல்றாங்க. எங்களுக்கு நியாயம் கிடைக்கணும் சார், எங்களுக்கு நியாயம் கிடைக்கணும். மருத்துவர்லாம் என்னமா சொல்றாங்க? சொல்றாங்க சார், ட்ரீட்மெண்ட் எடுத்திருக்காங்க, டெஸ்ட் எல்லாம் எடுக்கிறாங்க. இன்னும் வந்து அதுக்கான இது எங்களால கண்டுபிடிக்க முடியல. இன்னும் டெஸ்ட் எடுக்கணும், இன்னும் ஒரு டெஸ்ட் வரணும்னு சொல்றாங்க. இப்பயும் டெஸ்ட் எல்லாம் பார்த்தாங்க சார், இருந்தாலும் தெரியல அதுல அதுதான் சொல்றாங்களே தவிர டாக்டருங்கெல்லாம் வந்து இதுதான் இது வரைக்கும் சொல்லல சார் எங்களாண்ட. குழந்தை ரொம்ப ஒரு மாதிரி அச்சத்துல இருக்கு. ஆமா சார், என் புள்ள தூங்க கூட மாட்டேன்றான். கொஞ்ச நேரம் தூங்குறா, ஏந்து உக்காந்தினம்மா எனக்கு இந்த நினைப்பாவே இருக்கு, என்னால தூங்க முடியல, எனக்கு ஒரு மாதிரியா இருக்கும்மா, என் புள்ள சரியா சாப்பிட மாட்டேன்றா, தூங்க மாட்டேன்றா, அதே யோசனையாவே இருக்கா சார் என் புள்ள. ஏந்து உக்காந்தினு எனக்கு அந்த நினைப்பாவே இருக்கு. என்ன அவன் தூக்கிட்டு போனதே எனக்கு ஞாபகம் வந்துனே இருக்குமா, நான் செத்துருவேன், நான் பொழைக்க மாட்டேன்னு நினைச்சிட்டம்மா என் பிள்ளை சொல்றான் சார். யாருமே இல்ல சார், தோப்பு மட்டும்தான் சார், அதை தாண்டி தான் சார் வீடுங்க. என் புள்ள கத்திருக்கா சார், அப்பயே வந்து வாய மூடி என் புள்ளைய அடிச்சு என் புள்ளைய தும்பத்திருக்கான் சார். என் புள்ளையால கத்த கூட முடியல. என் புள்ளைய ஐயோ நம்ம இன்னைக்கு செத்துருவோன்னு நினைச்சு என் புள்ள அழுதுருக்கா சார். என் பிள்ளைங்க நல்லது பண்ணுங்க, என் பிள்ளைங்க நீதி கிடைக்கண்ணா. சார் கொஞ்சம் தொலைவுதான் சார் ஸ்கூலுக்கும் வீட்டுக்கும். அந்த டைம்ல தான் சார் அந்த அளவுக்கு பண்ணிட்டான் சார். ஆமா சார், பள்ளி முடிச்சிட்டு வரப்பதான் சார் என் பிள்ளைய அந்த மாதிரி தூக்கிட்டு போயிட்டான் சார். இல்ல சார், அவன் யாருன்னு இது வரைக்கும் நாங்க அந்த இடத்துல பார்த்தது கிடையாது. அவன் யாருன்னு எங்களுக்கு தெரியாது சார். என் புள்ள ஆனா எல்லா அடியாலுமா சொல்றான், எல்லாமே சொல்லி போலீஸ்காரங்க வந்து நாங்க பிடிக்கிறோம், எல்லாமே நாங்க பார்த்துட்டு தான் இருக்கோம்னு சொல்றாங்களே தவிர இது வரைக்கும் அதுக்கான நடவடிக்கை எடுக்கிறாங்களா இல்லையான்னு கூட எனக்கு தெரியாது சார். ஹிந்திக்காரன் தான் சொன்னான் சார். அவனுக்கு போன் வந்திருக்கு, அவன் போன் பேசியிருக்கிறான். அதுக்கப்புறமா ஃபுல்லா ஹிந்திலேயே பேசியிருக்கிறான். பாப்பா வந்து ஹிந்தில தாம்மா பேசினா, ஹிந்தில தாம்மா போனு ரிங்டோனே வந்துச்சு என்ட்டு சொல்றா சார். எல்லாமே தெளிவா சொல்றா சார் என் புள்ள. இப்படி இப்படி இருந்தான், வெள்ளையா இருந்தான், அவன் மூஞ்சில அங்கங்க சிவப்பு சிவப்பா இருந்துச்சு, அவனை கையில பச்சை குத்தி வச்சிருந்தான். எல்லா அடையாளமே என் புள்ள சொல்ற சார். சொல்லியோ இது வரைக்கும் போலீஸ்காரங்க வந்து எல்லாமே என் பாப்பா ஒரு நாளைக்கு 10 வாட்டி வந்து விசாரணை பண்றாங்க. அதுக்கான நடவடிக்கை எடுக்கிறாங்களா இல்லையான்னு தெரியல. ஆனா நாங்க கேக்குறப்போ நாங்க பாக்குறோம், நாங்க கண்டுபிடிக்கிறோம், அதுதான் சொல்றாங்க. என் பிள்ளைக்கு தகுந்த நியாயம் கிடைக்கணும். அப்படியெல்லாம் இல்ல சார், ரயில்வே ட்ராக் தாண்டினா வீடு தான் சார், பஸ் எல்லாம் கிடையாது. ஆட்டோ வசதி இருக்கு, அது வந்து எப்பயாவது பஜார் போகணும் அந்த மாதிரி என்னதான் பயன்படுத்துவாங்க. மற்றபடிக்கு காலில் தான் சார் நடந்து போயிட்டு வந்துருவாங்க சார். இல்ல சார், இல்ல சார், பஸ் எல்லாம் இல்ல சார். பக்கத்துலதான் வீடுன்றதெல்லாம் எல்லாருமே வந்து தாண்டி வந்துருவாங்க. மத்தபடிக்கு பஜாருக்கு போனாதான் சார் பஸ், வேற எங்கன்னா போனோம் வரணும்னா தான் பஸ். மத்தபடிக்கு எங்க வீட்டுக்கு பஸ் எல்லாம் கிடையாது சார். ஒரு 50-55 வீடு கிட்ட இருக்கு சார். எல்லாமே இருந்தா நாங்க என் புள்ளைய விட்டுட்டோம் சார். என் பிள்ளைக்கு நான் கிடைக்கணும். அந்த மக்கள் எல்லாருமே, உங்க வீட்டு பகுதியில் இருக்க மக்கள் எல்லாருமே பஸ் எவ்வளவு தூரம் போகணும்? ஒரு கிலோமீட்டர்னாக்கா ஒரு தூரத்துல எவ்வளவு நேரம் சொல்ல முடியும்? எவ்வளவு நேரம் நடந்து போனா எவ்வளவு நேரம் ஆகும்? இங்க இருந்து இப்ப 10 மணிக்கு போறாங்கன்னா ஒரு 10:50 போயிடுவாங்க சார். 1 மணி நேரம் நடக்கணும். ஆமா சார், நடந்தாதான் போக முடியும். ஆமா சார்.
மக்கள் எல்லாருமே நடந்து தான் போறாங்க. ஆமா சார், நடந்துதான் போவாங்க. அவங்கவுங்க பைக் இருக்கிறவங்க போவாங்க. ஸ்கூல்ல இருந்து ஸ்கூலுக்கு போற பசங்க எவ்வளவு நேரம் நடந்து அந்த பஸ் இருக்கிற இடத்துக்கோ இல்ல ஸ்கூலுக்கோ போனா எவ்வளவு நேரம் நடக்கணும்? பஸ் ஏறணும்னா எவ்வளவு தூரமா நடந்து போகணும்? பஸ் இறங்கணும்னா இப்ப ஒரு 10 மணிக்கு நடக்க ஆரம்பிச்சா ஒரு 11 மணிக்கு போய் சேர்ந்துருவாங்க சார் பஸ் ஸ்டாண்டுக்கு. பிள்ளைங்க ஸ்கூல்ல இருந்து 7 மணிக்கு கிளம்புவாங்க. 7:50 ஸ்கூல் கிட்ட போயிடுவாங்க சார். அவர் தான் சார் ஸ்கூலுக்கும் வீட்டுக்கும். 1 மணி நேரம் ஆகுமா? 1/2 மணி நேரம் ஆகுமா? 1/2 மணி நேரம் தான் சார் ஸ்கூலுக்கும் வீட்டுக்குமே. காட்டு பகுதியா இருக்குமாமா இல்ல மக்கள் நடமாட்டம் இருக்குமா? எப்பவுமே நடமாட்டம் இருக்கும் சார். அங்க ஒரு கடையும் இருக்கு. அந்த கடையில எப்பவுமே கடை திறந்து இருக்கும். அன்னைக்குன்னு அவங்க கடையில ஏதோ இல்லன்ட்டு அவங்க கடை மூடிட்டாங்க. அன்னைக்குன்னு எந்த ஜனமும் கிடையாது சார். எப்பயாவது ஒரு டைம் வந்துன்னு போய்கிட்டு தான் இருப்பாங்க சார். பைக்கு போவோம் வரும், ஆளுங்க போவாங்க வருவாங்க. அன்னைக்குன்னு யாருமே கிடையாது சார். என் புள்ள ஒண்டியா வந்திருக்கா சார். என் புள்ளைய வண்டிய வர நேரம் பார்த்துதான் வந்த வேலை பண்ணிட்டான் சார். என் புள்ள வேலைல இருக்கா சார். என் புள்ள வேலைல இருக்கா. இப்ப அதே மாதிரி நிறைய பெண்கள் பசங்க எல்லாமே இந்த மாதிரி தனியா தான் நடந்து ஆமா சார், எல்லா பிள்ளைங்களுமே அந்த மாதிரி தான் சார் நடந்து போவாங்க வருவாங்க. ஆனா இது வரைக்கும் அந்த இது போலீஸுக்கு எல்லாருக்குமே தெரியும். அங்க சரியான ஒரு டைம் நாங்க எல்லாருமே போய் கம்ப்ளைண்ட் பண்ணிருக்கோம். இந்த மாதிரி இங்க எல்லாமே குடிக்கிறாங்க செய்யறாங்க. ஒரு நாளைக்கு ஒரு 2 ட்ரிப்பு வாங்க ஆன்ட்டு நாங்க சொல்லிருக்கோம். ஆனா இது வரைக்கும் அந்த மாதிரி வந்தது கிடையாது சார். நாங்க போய் கம்ப்ளைண்ட் பண்ணிருக்கோம். இந்த மாதிரி எல்லாமே அங்க குடிக்கிறாங்க, எல்லா பசங்களும் அங்கதான் உக்காருது. நீங்க ஒரு நாளைக்கு 2 டைம் ரவுண்ட்ஸ் வாங்கன்னு நாங்க சொல்லிருக்கோம். இருந்தாலும் வரல சார். இது வரைக்கும் வரல, யாருமே வரல சார். அந்த மாதிரி வந்திருந்தா இது வரைக்கும் எல்லாருக்குமே அங்க பயம் பிடிச்சிருங்க சார். யாரும் வரல.